எனக்கு முதல் திருமணம் நடந்தது. ஆனால் கணவர் இறந்து விட்டார். அவர் இறந்து 10 வருடங்கள் ஆகிறது. இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன். என் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்னுடன் அவர்கள் பேசுவதில்லை. என்னுடன் பேசுவதற்கு சொன்னால் அவரை விட்டுவிட்டு வந்தால் பேசுவோம் என்று என் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா, என் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஒன்றாக இதை நான் பார்க்குறேன். சமூக பிரச்சனை சார்ந்த இந்த சமுதாயம் மற்ற சமூகத்தோட கலந்து கலந்து நாசமா போய் கிடக்குன்றதுக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கணவர் இறந்துட்டாரு, 2வது திருமணத்தை அம்மா செஞ்சாங்கன்னா பிள்ளைங்க நின்று செஞ்சு வைக்கணும். அவங்க மனுஷி இல்லையா, உடம்பு இல்லையா, உணர்வு இல்லையா, உணர்ச்சி இல்லையா, தேவை இல்லையா? பிள்ளைங்க நீங்க இருந்தா அவங்களுக்கு தேவையெல்லாம் பரவலை கட்டி தூக்கி மூலையில வச்சிடலாமா? மற்ற சமுதாயத்தோட பழகி 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 ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான். தப்பு அது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம். அப்படி சொன்னதன் விளைவாகத்தான் ஊருக்குள்ள பூரா விபச்சாரம், வப்பாட்டி எல்லாம் பெருகினது. ஏங்கிறிய ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிதான் அதே கல்ச்சர் இங்கேயும் வச்சு 2வது கல்யாணம் உனக்கு என்னங்கிற உங்க அம்மா 2வது கல்யாணம் முடிச்சுட்டா உனக்கு எங்கப்பா வலிக்கு? உன் சோத்துக்கு வலி இல்லாம போயிடுச்சா? உன் சோத்திர மண்ணி போட்டாங்களா? ஆக கேடு கட்ட பிள்ளைங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா நான் பல பேரை பாக்குறேன் எனக்கு அருகில. அவ்வளவு. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2ஆம் கல்யாணத்துல 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா 2ஆம் கல்யாணம் பண்றாரு. அம்மா பண்றது இருக்கு, அப்பா பண்றது இருக்குல்ல. அப்பா 2ஆம் கல்யாணம் பண்றாரு. அப்பா 2வது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 5-6 வருஷமா ஊருக்கே தெரியும் ஒரு பெண்ணோட தப்பான உறவுல இருக்கிறார். ஊருக்கே தெரிஞ்சது. முதல் மனைவிக்கும் தெரியும், பிள்ளைங்களுக்கும் தெரியும், ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த 5-6 வருஷமா ஒன்னும் மூச்சு கட்டாம உட்கார்ந்திருந்த குடும்பம் 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் எடுத்து சொல்லி இது பாவங்க, நீ ஹலால் ஆக்கிக்க, தப்பான உறவுல இருக்காத, அல்லாத பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அச்சப்பட்டு சரிங்க நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு போய் அபிஷேகம் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட சண்டை. நேற்று வரைக்கும் வப்பாட்டியா வச்சிருந்தோம், கொஞ்சம் அது ஒத்துக்கிட்டா, புள்ள ஒத்துக்குச்சு, கல்யாணம் முடிச்சுட்டு வந்து என்னடா இப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சது எங்க அம்மாவை பங்கு வைக்க முடியாது, பாசத்தை பிரிக்க முடியாது, இதெல்லாம் சும்மா டைலாக்கு. உள்ள சொத்து தானே. இப்ப சொத்து எல்லாத்துக்கும் பங்கு வைக்கணும்ல, அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு பங்கு போயிரும்ல. இவர் இப்ப மண்டையை போட்டாருன்னா இவர் சொத்துல ஒரு பங்கு அந்த அம்மாவுக்கும் போகும்ல. சொத்து மேல இருக்கிற ஆசையில தந்தையினுடைய தேவையை புறக்கணிக்கிறான். அப்போ ஒரு தாயை வந்து புருஷனை விட்டுட்டு வா, அப்பதான் அப்ப அந்த புருஷன் செய்யற வேலையை புள்ள முடியுமா? பிள்ளையால் நிறைவேற்ற முடியுமா? ஒரு கணவர் இருந்து நிறைவேற்ற வேண்டிய தேவைகளை ஒரு பிள்ளைகளால் நிறைவேற்ற முடியுமா? இது ஏன் இந்த சமுதாயம் உணர மாட்டேங்குது? இந்த சினிமாவை பார்த்து படத்துல காட்டி அவன் இடத்துல இன்னொருத்தி யாரையும் வைக்க மாட்டான். சினிமா டைலாக் தான். அவ்வளவுதான். 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் ஆச்சா மனுஷியா இயல்பான மனுஷி ஆயிடுவா. இயல்பான உணர்ச்சிகள் வந்துடும், தேவைகள் வந்துடும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் டிவி, செல்போனு திறந்தாலே ஆபாசம் தானே. பாட்டு, கூத்து, கும்மாளம், காம உணர்ச்சியை தூண்டுகிற காட்சிகள் எங்க பார்த்தாலும் இருக்குது. அவன் மட்டும் அவன் உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னா மார்க்கத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை, அல்லாவுடைய சட்டத்தை பத்தி அக்கறை இல்லை, உங்க அம்மாவுடைய தேவைகளை பத்தி அக்கறை இல்லை. ஊர் வெப்படைக்கு அவ்வளவுதானே. ஊர் பெருமைக்காக வேண்டி 2ஆம் கல்யாணம் பண்றது கேவலமாக்கி வச்சதனுடைய விளைவு. 2வது திருமணம் பண்ணா ஏதோ இழிவு, அசிங்கம். அல்லாஹ் உனக்கு தந்தா தெரிய முடியாது. உனக்கு உன் பிள்ளை, நீ உன் மனைவி செத்துட்டா, இப்ப நீ என்ன பண்ணுவ? உன்னை அந்த இடத்துல வச்சு உட்கார வச்சுப்பாரு. உன் தங்கச்சிக்கு புருஷன் செத்துட்டாரு. கடுமையா சொல்றது நீ நினைக்க தேவையில்லை. நான் யாரு சொல்றாங்க அவங்கள சொல்லணும். யாரு இதை சொல்றாங்களோ அப்ப நீ என்ன பண்ணுவ? உன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ளை பாப்பியா இல்லையா? நீ பார்க்க வேண்டிய உன் தங்கச்சியை நீ சுமக்க வேண்டிய கட்டாயம் தான் மாப்பிள்ளை பார்ப்ப. அந்த கட்டாயம் இல்லாட்டி அப்பவும் இதே தான். அவ பேசாம அவ வேலைக்கு போறா, அவ சம்பாதிக்கிறா, அவ இருந்துக்குவேன் இருந்துருவேன். அவளை நீ சுமக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா ஐயா இந்த சனியை எத்தனை நாளைக்கு நம்ம தூக்கி சுமக்கிறது? எவந்த வேலையை கட்டி வச்சிருவோம். மாப்பிள்ளை பாரு. அப்போ உனக்கு வந்தா மட்டும் ஒண்ணு, அம்மாவுக்கோ மற்றவங்களுக்கோ வந்தா அதை கவனிக்க மாட்டேன்னா இது சீழ் பிடித்த சமுதாயத்துடைய அடையாளம் இது. அதனால தயவு செஞ்சு யாராவது இருக்கிற மக்கள்ல யாருக்காவது அந்த மாதிரி அந்த பாசம், இந்த சினிமா டைலாக்கு, எங்க அம்மா வச்ச இடத்துல வேற யாரையும் வைக்க மாட்டேன், அவங்க அம்மா வச்ச இடத்துல நான் வைக்க வேண்டியதில்லை, சின்னம்மா இடத்துல வைங்க. உங்க அம்மா இடத்துல உங்க அம்மா தான். உங்க அம்மா சின்னமா இருக்கலாம்ல, பெரியமா இருக்கலாம்ல, அந்த மாதிரி இடத்துல வைங்களேன். அதனால இது சமுதாயத்தை திருத்திக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்ல ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும்.